ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இருக்க பாருங்க, அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன். அது எல்லா பேஜுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எந்தமான வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு நேரடி கொள்முதல் நிலையங்கள் இருக்குது பாருங்கள். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தா நேரடி கொள்முதல் நிலையங்கள் இருக்குது. அதாவது அந்த நெல்லாம் வந்து பார்த்தா கொள்முதல் பண்ணுவாங்க, அதில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதாவது எழுத்தர் பதவி, பருவகால பட்டியல் எழுத்தர் கேட்டிருக்காங்க, கிளர்க்குக்கான பதவி, பருவகால உதவுபவர் ஹெல்ப்பருக்கான பதவி, பருவகால காவலர் வாட்ச்மேன், மொத்தமாக 3 வகையான பதவி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப்பருக்கு 80 வேக்கன்சியும், வாட்ச்மேனுக்கு 80 வேக்கன்சியும், அதேமாரி கிளர்க்குக்கு 80 வேக்கன்சியும், ஆல்மோஸ்ட் ஒரு 240 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளங்கலை அறிவியல் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், பிஇ பிடெக்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பேசிக்காக கிளர்க்குக்கு. ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது, வாட்ச்மேனுக்கு 8th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் மீட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ எஸ்டி வந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓசி வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மினிமம் 18லேருந்து அதிகபட்சமாக இவ்வளோ ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 5285 ரூபாய் டிஏவும், 5087 ரூபாய் டிஏக்கான சேலரி, ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. ஹெல்ப்பருக்கும் அதேமாரி தான், டிஏ வந்து 5218 ப்ளஸ் வந்து 5087 ரூபாய் டிஏக்கான சேலரி கொடுக்குறாங்க. வாட்ச்மேனுக்கும் அதே தான், 5218 ப்ளஸ் 5087 ரூபாய் கொடுக்குறாங்க. 10,000க்கு மேற்பட்ட சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/10/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் எங்கே போயிட்டு வாங்கணும் அப்படின்னா, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 2ஆம் தளம் இருக்குது பாருங்கள், ஏ பிளாக்கில், வெண்பாக்கம், செங்கல்பட்டு. அந்த முகவரியில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், மார்க்ஷீட், டிசி, அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட்கான கார்டு, ரேஷன் அட்டை, இருப்பிட சர்டிஃபிகேட், அப்புறம் ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, எக்ஸர்வீஸ் மேனா அதுக்கான டாக்குமெண்ட், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த ஆஃபீஸில் கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பருவகால பட்டியல் எழுத்தர் மற்றும் உதவுபவருக்கு வந்து கல்வி மதிப்பெண் பட்டியலில், அதாவது 50% உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்ணும், மீதி 50% இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தா 100% இன்டர்வியூ வச்சு நாங்கள் தேர்வு செய்வோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா இப்போதைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. போக போக ஒவ்வொரு மாவட்டமாக உங்களுக்கான வேலையை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு டெம்பரரி ஜாப் தாங்க, பர்மனன்ட் ஜாப்லாம் வந்து கிடையாது. ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல சேலரி கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.